ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2025 ஒரு ஜாம்பி ஹாரர் மூவியாக வெளியே வந்திருக்கிற 28 இயர்ஸ் லேட்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஜோம்பி படங்களுக்குலாம் முன்னோடி 28 டேஸ் லேட்டர் அந்த படத்தை எடுத்த டீம் தான் இந்த படத்தை எடுத்திருக்கு. அந்த படத்தோட ரைட்டர் மற்றும் டைரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. அந்த படம் ஒரு வேற மாதிரியான ஜோம்பி படம். ஸோ அதனால தான் இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க உள்ள ஒரு வீட்டுல 10-15 பசங்க டிவில கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க திடீர்னு ஜோம்பிஸ் கூட்டமா வந்து அங்க உள்ள எல்லாரையும் சாகடிக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வெளியில ஓடி போய் ஒரு சர்ச்சுக்குள்ள போறான். அங்க ஒரு ஃபாதர் இருக்காரு, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அதுக்கு அந்த ஃபாதர் ஒரு $1 கொடுத்து நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இதுக்கப்புறம் 28 வருஷம் கழிச்சு ஸ்டோரி ஓப்பன் ஆகுது. வேர்ல்டு ஃபுல்லா கண்டெய்ன்மெண்ட்ல இருக்கு. அங்க ஒரு தீவு மாதிரி ஒரு கிராமம் இருக்கு. அங்க உள்ள மக்களை காட்டுறாங்க. ஜோம்பிகள்டன் தப்பிக்கிறக்காண்டி சில பாதுகாப்பு முறைகளோட அவங்க வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. இந்த கிராமத்துல எல்லா இடத்துலயும் நம்மகிட்ட ரிசோர்ஸ் கம்மியா இருக்கு, அதனால எல்லா பொருள் தண்ணி எல்லாத்தையுமே கம்மியா செலவு பண்ணுங்க அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்மள ஹீரோ, அவரோட ஒய்ஃப், அவரோட பையன் 3 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட நம்ம பையனை வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டணும், அப்பதான் அவனுக்கு வெளியில எப்படி சர்வை பண்றதுன்னு தெரியும், அவனுக்கு ஹண்டிங் ஸ்கில்ல வந்து வளர்த்துக்க முடியும் அப்படின்றாரு. அதுக்கு அவங்களோட ஒய்ஃப் வேணாம், அது ஆபத்தா முடியும் அப்படின்றாங்க. இதனால இவங்க 2 பேருக்கு சண்டை வருது. ஆனா ஹீரோ எப்படியோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த பையனை வெளி உலகத்துக்கு வெளியில கூட்டிட்டு போறாரு. அந்த தீவை விட்டு. அந்த தீவு என்ன மாதிரி ஒரு இடம்னா, அந்த தீவுல இருந்து கடலுக்கு நடுவுல ஒரு ரோடு ஃபாரஸ்ட்டுக்கு போகும். அந்த ரோட்ல லோ டைட்ல தான் போக முடியும், ஹை டைட்ல உள்ள போக முடியாது பாஸ் ஆகி. இந்த சூழ்நிலை இவங்க லோ டைட்ல போயிட்டு திருப்பி ஹை டைடுக்குள்ள வரணும். இவங்க லோ டைட்லயே பாஸ் பண்ணி வெளியில போயிடுறாங்க. அங்க ஹீரோ தன்னோட பையனை கூட்டிட்டு போய் அங்க குறிப்பிட்ட சில ஜோம்பிஸ் ரொம்ப மெதுவா ஸ்லோவா தவழ்ந்துகிட்டே போகும். அந்த மாதிரி ஜோம்பிஸ அந்த பையனுக்கு வேட்டையாட கத்து கொடுக்குறாரு. அந்த பையனும் அதை கத்துக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. அங்க ஒரு ஜோம்பி ரத்த காயத்தோட தலைகீழ கட்டி தொங்க விடப்பட்ட நிலையில இருக்கு. அந்த ஜோம்பியை ஹீரோ தன்னோட பையன்கிட்ட கொல்ல சொல்றாரு. ஆனா அந்த பையன் மாட்டேன்னு அழுகுறான். அதுக்கு இப்ப நீ அதை கொல்லனா அது நம்மளை கொன்றும் அப்படின்றாரு. சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஜோம்பி இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அந்த ஜோம்பியை கொன்றாரு. இதுக்கப்புறம் இவங்களை திருப்பி ஸ்பீடா ஓடக்கூடிய ஜோம்பிஸ் துரத்த ஆரம்பிச்சிருது. அப்ப அவங்க ஒரு ஹிடன் பிளேஸ்ல போய் மறைஞ்சுக்கிறாங்க. அந்த ஹிடன் பிளேஸ் வந்துட்டு இடிஞ்சு விழுந்துருது. இதுக்கப்புறம் திருப்பி இவங்க அந்த ஹை டைட்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது. திருப்பி இவங்க கிராமத்தை நோக்கி கடலுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய ஜோம்பி ஒன்று துரத்திட்டு வருது ஸ்பீடா. அந்த ஷாட் சூப்பரா எடுத்திருப்பாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம், நைட் சீக்வன்ஸ். இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான தரமான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இந்த படத்தோட. இந்த படத்துல ஒரு பழைய ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் சீன் ஒன்று வரும். அதுல ஒரு பெண் ஜோம்பி பிரசவத்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்து அதுக்கு பிரசவம் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கும். இந்த படத்துல ஜோம்பி ஹன் பண்ற ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி குறிப்பிட்டு சொல்லணும். இந்த படத்துல ஒயிட் ஆங்கிள், டாப் ஆங்கிள் எல்லாமே, ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். இந்த படத்தை வேற லெவல்ல எலிவேட் பண்ணி கொண்டு போகும். அது இந்த படத்துல ஜோம்பிஸ் எல்லாமே நியூடா இருக்கும் ஒரு சில சீன்ல. ஸோ அதனால நம்ம அதை பார்க்கவே முடியாது, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அப்புறம் சில ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகளும் இந்த படத்துல இருக்கு. அப்புறம் இந்த படத்துல புதுசா போன் டெம்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த படம் நம்மளை பொறுத்தவரை ஒரு டீசென்டான வாட்ச் தான். ஆல்ஃபி வில்லியம்ஸ் அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேற லெவல்ல இருக்கும். அந்த பையன் சும்மா பின்னி எடுத்திருப்பான். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் சும்மா பரபரப்பா போகும். அப்புறம் படம் அப்படியே ஃபிளாட் ஆயிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரும் பரபரப்பா போகும். இந்த படம் நம்மளை பொறுத்தல ஒரு டீசென்டான வாட்ச் தான். அப்புறம் ஆரன் டெய்லர் ஜான்சன் அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. பட் அவரோட போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான், செகண்ட் ஹாஃப்ல இருக்காது. ரால்ஃப் ஃபினிஸ் ஒரு முக்கியமான கேரக்டர்ல வராரு. ஜோடி கோமர் அவங்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.2, நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.